சூடான கடாயில் மஞ்சத்தூளை போட்டு பாருங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களோட டெய்லி லைஃப்பில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. முதல் டிப்பு, நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருப்போம். அப்படி அரைச்சி வைக்கிற மாவு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மாவில் நம்ம இட்லிலாம் ஊற்றணுன்னா இட்லி சாஃப்டாக வராது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாவில் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதனாலே 2-3 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி மாவில் இட்லி ஊற்றாமல் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். இனி கடைசி மாவாக இருந்தால் கூட நீங்கள் அதில் இட்லி சாஃப்டாக செய்யலாங்க. அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்கள், இந்த பக்கெட்டில் நான் அடி மாவு தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடித்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி நல்லா நம்ம புதுசாக அரைச்ச மாவில் எப்படி சாஃப்டாக பஞ்சு போல் பந்து மாதிரி இருக்குமோ அது போல் வருங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த லிக்விடு தான் ஊற்ற போகிறேன். சும்மா பேருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் இது மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த லிக்விட் ஊற்றின இந்த டிஷ்யூ பேப்பரை இது போல் நல்லா தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுக்கும்போது இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாத்துலேயும் பரவும். அதுக்காக தான் இந்த மாதிரி தேய்க்கிறோம். நல்லா இது போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்த டிஷ்யூ பேப்பரை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபேன் காற்று கீழே கூட ஒரு 1/2 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சி போன இந்த டிஷ்யூ பேப்பரை நீங்கள் இது போல் எடுத்து 2-3 மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு நல்லா இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, அதாவது எந்த அளவு சின்ன துண்டாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் துண்டுகளை ஒன்றோட ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இயர்பட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட கவர் இருந்ததுன்னா அதில் இதை போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா குட்டியாக இருக்க கண்டெய்னரில் கூட போட்டுக்கலாம். இதை நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, இல்லை குழந்தைங்களோட லன்ச் பேக்கில் கூட இதை போட்டு விடலாங்க. இது எதுக்காகனா, இது நம்ம ஒரு அவசரத்துக்கு கை கழுவுற ஒரு ஹேண்ட் வாஷை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் சோப் லிக்விட் இருக்குங்க. இந்த பேப்பர் இந்த மாதிரி நனைச்சிட்டு உங்கள் கைகள் லேசாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா நிறையா வரும். இது நல்லா நம்ம கையில் இருக்கிற அந்த அழுக்கு கிருமியை போக வைக்குங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம கையெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு, நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறதுக்கு இந்த பேப்பர் லிக்விடை நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஷ்யூ பேப்பரை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இந்த கடாயில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நான் எடுத்துருக்கிறது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது குழம்புக்கு போடக்கூடிய மஞ்சள் தூள் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா உங்கள் கை நிறைஞ்சாக்கில் உப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற உப்பில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்க. அதுவும் கல் உப்பு தான் எடுக்கணும். தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது. இப்போ உப்பு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா இது வறுக்க இந்த உப்போட இந்த மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. மிக்ஸ் ஆகி நல்லா இந்த கடாயில் ஆவி வர வரைக்கும் இதை சூடு பண்ணணும். நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வறுக்கவே இது சூடு ஏறவே ஒரு விதமான மருந்து ஸ்மெல் போல் ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வர வரைக்கும் இதை நீங்கள் வறுக்கணும். இது லேசாக சூடு ஏறினா மட்டும் இல்லைங்க, நல்லா இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் இந்த மஞ்சள் உப்பு கலந்த கலவையை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மஞ்சளோட கலரும் மாறி இருக்குது. நல்ல புகை மாதிரி வருது. இப்போ இதோட வாசனையும் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியை விரித்து வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் உப்பு நல்லா சூடாக இருக்கும்போது இந்த துணியில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த துணியை நல்லா ஒரு பொட்டலம் போல் இல்லை ஒரு முடிச்சு போல் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா அதோட முனைப்பகுதியை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு டைட் பண்ணிவிடுங்க. நம்ம கடாயிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கை பொறுக்கிற சூடில் இருக்கும். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வரணும். அந்த டைமில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தலைவலி பிரச்சனை இருக்குங்க. குறிப்பாக அதிக நேரம் வேர்வையில் நின்று வேலை செய்யும்போது அந்த வேர்வை காரணத்தால் சில பேருக்கு தலைவலிக்கும். ஒரு சில பேருக்கு தலை குளிக்கிற அன்னைக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்கும்.
நீர் கோர்த்த போல் இருக்குங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான முறையில் உங்களோட அந்த வலியை சரி பண்ணிக்கலாம். இது போல் உப்பு மஞ்சள் கலந்த இந்த பொட்டலத்தை நீங்கள் ஒத்தடமாக கொடுங்க. ஒத்தடம் கொடுக்க கொடுக்கவே நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் தலை ரொம்ப பாரமாக இருந்ததுன்னா இதை செய்யும்போது டக்குன்னு ரிலீஃப் கிடைக்குங்க. நீங்கள் தலைவலி உடம்பு வலிக்கெல்லாம் மாத்திரை போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணுங்கள். மாத்திரை அதிகமாக எடுக்கும்போது நமக்கு கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இயற்கையான நம்ம பாட்டி தாத்தால செஞ்ச இயற்கையான வழிமுறையை பின்பற்றும் போது அந்த வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்குங்க. இப்போ நம்ம சில நேரம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குங்க. அப்படிப்பட்டவங்க இடுப்பு வலிக்கு இது ஒத்தரமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு கால்லாம் ரொம்ப குடையும். அப்படிப்பட்டவங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலுக்கு இது ஒத்தடமாக கொடுக்கலாம். நிறைய பேர் தைலம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் கலவையை பயன்படுத்துங்க. சில பேருக்கு அதிக அளவு வெயிட் காரணத்தினால குதிகாலோட அந்த பேக் சைடில் ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி அந்த கெண்டைக்கால் நரம்பு கிட்டலாம் வலி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதை தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த வலியும் சரியாகும். சில பேருக்கு முட்டி வலி, முட்டியை சுற்றி வீக்கம், நீர் கோத்து இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி மஞ்சள் உப்பு கலந்த கலவையை சூடு பண்ணிவிட்டு பயன்படுத்தும் போது அந்த இடத்துல இருக்கிற அந்த வீக்கம், அந்த இரத்தக்கட்டு எல்லாமே நமக்கு சரியாகும். இது நீங்கள் பலவிதமான மருத்துவ முறைக்கே பயன்படுத்தலாம். இது ஒரு இயற்கையான வலி நிவாரணி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. என்னுடைய பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நம்ம வீட்டில் மீனெல்லாம் வாங்கணுன்னா இந்த பிரச்சனையை பிகினராக இருக்கவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, மீன் குழம்ப சாப்பிட பிடிக்குங்க, மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட பிடிக்கும். ஆனால் இந்த மீனை கழுவுறதுங்கிறது சில பேருக்கு பிடிக்காது. இது கழுவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது சுத்தமாக பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. மீன் கழுவும்போது நமக்கு என்னதான் கையை சோப்பு போட்டு கழுவினாலும் அந்த மீனோட நெடி நம்ம கையில், நம்ம அதை ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டோம்னா நம்ம மேலே ஃபுல்லாக மீன் கவிச்சு அடிக்குங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மீன் கழுவுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயத்தை செஞ்சுக்கோங்க. நம்ம தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை உங்கள் கைகளில் பூசிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 துளி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா உங்கள் உள்ளங்கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உங்கள் கையோட உள் சைடு வெளி சைடெல்லாம் நல்லா பூசி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மீன், கருவாடு, மட்டன், சிக்கன் எது கழுவுனாலும் உங்கள் கைகளில் அந்த கவுச்ச வாடை படவே படாது. இது ரொம்ப சூப்பரான ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் கழுவுற பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போட்டு கழுவுனீங்கன்னா கொஞ்சம் கூட உங்கள் கையில் அந்த கவுச்ச ஸ்மெல்லு அடிக்கவே அடிக்காது. அடுத்த டிப்பு, எப்படி நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுக்குவோமோ அதுபோல் இதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாரம் முழுக்க டென்ஷனே இருக்காது. அதுக்கு நமக்கு தேவை ஒரு 10 போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 10 வரமிளகாயையும் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க அந்த விதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனில் அந்த விதையை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கையில் கூட அந்த விதை தனியாக, மிளகாய் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்பூன் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நான் மிளகாய் தனியாக, விதை தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த மிளகாயை தான் பயன்படுத்த போகிறோம். இந்த விதையை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த மிளகாயை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இது கூட இன்னும் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது விதையோடு தான் போடணும். நம்ம விதை உள்ள வரமிளகாய், விதை இல்லாத வரமிளகாய்னு ஒரு 20 மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு நெல்லிக்காய் அளவில் இருக்கிற புளி எடுத்துக்கோங்க. அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நம்ம விதை எடுத்துகிட்டு ஏன் போட்டிருக்கோன்னா அந்த காரம் அதிகம் தெரியாது. இதை அரைக்கும் போது இதோட திக்னஸ் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் நல்லா சூடான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த மிளகாய் புளியை அப்படியே சேர்த்துக்கோங்க. மிளகாய் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மிளகாய் ஊற வச்ச தண்ணி இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதை மறுபடியும் நம்ம இப்போ சமையல் பண்ணும்போது பயன்படுத்துவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எப்பயும் போல் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பூண்டு பல்லையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிட்டே இருங்க. நல்லா இது சுருள் வதங்கணுங்க. ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் சேருங்க. ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். அதனால் நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க.
இது இப்போ நல்லாவே இதை வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் புளி பேஸ்ட்டை இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிளகாய் புளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இது வதக்கும் போது இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதோட பச்சை வாடை நல்லா போகணும். நல்லா இது ஒரு 2 நிமிஷம் இது போல் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்த அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம புளி ஊற வச்ச அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த தண்ணி ஒரு 1/2 டம்ளர் போல் இதில் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு நம்ம உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பூண்டு வெங்காய காரத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். இது நீங்கள் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த ஒரு ரெசிபி இருந்தால் போதுங்க. சில நாள் நம்ம ரொம்ப வேலையினால் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்போம். அந்த மாதிரி நம்ம லேட்டாக எந்திரிக்கிற நாட்களில் ரொம்ப குயிக்காக சமையல் பண்ணணும், குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணணும்னா இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் இந்த தொக்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். நமக்கு என்றைக்காவது வேலை அதிகமாக இருக்கும்போது இல்லை நமக்கு உடம்பு முடியாத நாட்களில் இந்த மாதிரி நம்ம வேலையை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.